வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரோஜா செடி பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து தரையில் எப்படி நடுறது, எந்த மாதிரி பராமரிக்கிறது, எந்த மாதிரி தண்ணி விடணும், மண் கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரோஜா செடியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பூத்தொட்டிகளில் வைக்கிறத விட இந்த மாதிரி தரையில் வைக்கும்போது நிறைய பூ பூக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து காம்பவுண்டு ஓரமாக ஒரு 2 அடி இடம் இருந்துச்சு அப்படின்னா 1.5 அடி உள்ள அகலம் விட்டு வெளியில் 1/2 அடி செவுறு அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 35லேருந்து 40 அடி நீளம் இருக்கும். நான் கரெக்டாக அளவு எடுக்கல. இந்த மாதிரி தொட்டி மாதிரி ஒரு அமைப்பில் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து மண்கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக தோட்டத்தில் இருக்கிற இலத்தலைகளை எல்லாத்தையும் உரக்குழியில் ஒன்றில் போட்டு வைப்போம். ஒரு குழி வெட்டி அதில் நிறச்சி வச்சுருந்தேன். அந்த மண்ணை வந்து இயர்லி ஒன்ஸ் நான் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு போட்டுப்பேன். இந்த தடவை வந்து ரோஜா செடிக்காக நான் போட்டிருக்கேன். அரைவாசி தொட்டிக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த மண் கலவையை ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மக்கின வேப்பிலையும் மாட்டு சாணமும் போட்டிருக்கேன். சாணம் வந்து பச்சை இருந்தால் போடக்கூடாது, நல்லா மக்கிய சாணம் தான் போடணும். நான் இதில் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டியிருக்கிறேன். இதில் வந்து ஏற்கனவே நிறைய இலைத்தலைகள் இருக்கிறதுனால நிறைய மண்புழுக்கள் இருக்கும். ஓரளவுக்கு இது மண்புழு உரம் மாதிரி தான், ஆனால் பியூராக மண்புழு உரம் கிடையாது. நிறைய மண்புழு இருக்குது பாருங்கள். அதுவே இயற்கையாகவே மண்புழு வந்து அதில் உற்பத்தி ஆயிரும், நிறைய இலைத்தலைகள் இருக்கிறதுனால. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கி போட்ட சாணம் இது வந்து நல்லா மக்கிய நிலையில் இருக்குது. இதுவும் இந்த வேப்பிலையும் நல்லா காஞ்சி மக்கிற அளவுக்கு இருக்கிற வேப்பிலையும் ஒரு தடவை போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் மண்ணை தூவி ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் 10 ரோஜா செடி வாங்கியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் 10 செடி வாங்கியிருக்கேன். நான் வந்து 4 நாட்டு ரோஜா வாங்கியிருக்கேன். 3 வந்து டார்க் கலரும் 1 லைட் கலரும் வாங்கியிருக்கேன். மீதி எல்லாமே வேறு வேறு கலரில் பட்டன் ரோஸ், ஊட்டி ரோஸ் அந்த மாதிரி எல்லாமே ஒரு கலவையாக வாங்கி வச்சுருக்கேன். அதை எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த அமைப்பில் நான் அங்கங்கே பிரித்து வச்சுக்கிட்டேன். முதல்ல பிளான் பண்ணி எடுத்து அங்கங்கே வச்சாச்சு. இப்போ ஒரு கார்னர்லேருந்து நட்டுக்கிட்டே வந்துருவோம். அப்படி நடும்போது இடம் கூட குறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் லைனாக அந்த லாஸ்ட்லேருந்து நட்டுக்கிட்டே வரேன். இப்போ நான் தோண்டும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதில் வேப்பிலையும் மாட்டுச்சாணமும் நல்லா தெரியுது. ஓரளவுக்கு போட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி பாய்ச்சிருக்கோம், அதனால் ஈரமாக இருக்குது. இப்போ வந்து ரோஜா செடியை இந்த மாதிரி கவரை கட் பண்ணிவிட்டு வேரெல்லாம் களைச்சி விட வேண்டியதில்லை. அப்படியே இந்த ஒட்டு போட்டிருக்கிற பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து உள்ளே வச்சுக்கணும். இந்த ஒட்டு போட்டிருக்கிற பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போகிறது வந்து ஃபங்கஸ் உருவாகாமல் இருக்கும். அதே சமயத்தில் செடி வந்து கருகி போகிறதுக்கும் சான்சஸ் இல்லை, ரொம்ப நல்லா வளரும். இந்த மாதிரி செடியை சுற்றியும் நம்ம நல்லா மண்ணை தள்ளிக்கலாம். அடுத்த செடியை வச்சுக்கலாம். கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு செடியை வந்து அந்த மண் பகுதி ஒட்டு வரைக்கும் உள்ளே வச்சு மண் தள்ளிடணும். பாருங்கள், நல்லா உள்ளே தள்ளியாச்சு. நம்ம கடையில் வந்து செடி வாங்கும்போது நிறைய துளிர் விட்டுருக்கிற மாதிரியான செடியாக வாங்கணும், இல்லைனா நிறைய கிளை இருக்கிற மாதிரி செடியாக வாங்கணும். இந்த செடி எல்லாமே 50 ரூபா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு வாங்கும்போது மண் நிறைய இருக்கும். 50 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கும்போது மண் கம்மியாக இருக்கும். மண் கம்மியாக இருக்கிற செடியை விட நிறைய இருக்கிற செடியில் நிறைய துளிர்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி செடியை வைக்கிறது கருகி போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். இது வந்து மண் நிறையா இருக்குது. இது வந்து ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும். இது நல்லா காட்டியிருக்கிறேன் பாருங்கள். நல்லா பள்ளம் நோண்டிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மண் போடணும். எதுவுமே ஆகாது, அப்படியே வளரும். அதனால் கண்டிப்பாக இதே மாதிரி நட்டு பாருங்கள். எல்லா செடியும் நட்டுட்டேன். இப்போ லைனாக காட்டுறேன் பாருங்கள். எல்லா செடியுமே நட்டாச்சு. நட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லா செடியும் நட்டுட்டேன். ஒரு செடி கூட பட்டு போல், எல்லாமே நல்லா தளைஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பூத்து காயிற நிலைமையில் இருக்கிற எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துடலாம். இந்த பூவோட கார்னரில் அந்த காம்பு பகுதியிலே ஒரு கிள்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கத்திரி வச்சு கிள்ளும்போது அந்த காம்பு வரைக்கும் வராது, கொஞ்சம் துளிர் விட சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பறிக்கும்போது புதிய துளிர்கள் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். பாருங்கள், நல்லா காட்டியிருக்கேன் நான்.
செடி வச்சதுலேருந்து 3ஆவது நாள் 4ஆவது நாள் அந்த மாதிரி பழைய பூ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது நம்ம செடி வாங்கும்போது இருந்த எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துடணும். வந்ததுக்கப்புறம் இருக்கிற மொட்டு எல்லாமே அதுக்கப்புறம் வந்து மலரட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி புதிய துளிர்கள் வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். 5 டேஸ்லேயே நிறைய மொட்டுக்கள் வச்சிருச்சு. இது வந்து இங்கே வந்து பூத்த பூ, அதாவது மொட்டை இருந்துச்சு, இப்போ நம்ம வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம நட்டதுக்கப்புறம் பூத்துருக்கு. இது வந்து நான் ஆடி மாதம் தான் நட்டேன். ஏன்னா ஆடி மாதம் நடும்போது நிறைய மழை வரும் அப்படிங்கிறதுனால அந்த கிளைமேட் வந்து ரோஜா செடிக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஆடி மாதம் மழை சமயத்திலேயே நீங்களும் நடுங்க. எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நல்ல வெரைட்டியாக டபுள் கலரு, ஊட்டி ரோஸ், பட்டன் ரோஸ் அந்த மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டன் ரோஜாவில் நிறைய பூ பூக்கும், ஊட்டி ரோஜாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் பூ பூக்கும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நமக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா மொட்டுக்கள் வந்திருக்கு. இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரியான ரோஸ் தான், சின்ன சின்ன ரோஜாவாக இருக்கும். சாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கும் நம்ம பசங்களுக்கு வச்சு விட்றதுக்கும் இது வந்து டெய்லியுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் 10 செடி வைக்கும்போது ஒரு செடி இல்லைனா இன்னொரு செடியில் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூ பூத்துச்சு. பார்க்குறவங்க எல்லாருமே ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு நிறைய பூ இருந்துச்சு. அதுவும் இந்த ஆரஞ்சு கலர் ரோஜாவில் வந்து ரொம்ப நிறைய பூ வந்துச்சு. அது இல்லாமல் நாட்டு ரோஜா வந்து வருஷம் ஃபுல்லாக பூத்துட்டே இருக்கும். அதனால தான் நான் நாட்டு ரோஜா வந்து 5 செடி வச்சுருக்கேன். இது வந்து 3-4 மாதம் ஆனதுக்கப்புறம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எத்தனை முட்டுக்கள் இருக்குதுன்ட்டு. ஒரு கிளையிலையும் 10-15 முட்டு இருக்குது. இது வந்து ஊட்டி ரோஜா வெரைட்டி. இந்த மாதிரி ஒன்றா தான் பூக்கும். ஒவ்வொரு கிளையில் ஒரு பூ 2 பூ தான் இந்த மாதிரி செடிகளில் பூக்கும். ஆனால் பூ ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் நாட்டு ரோஜா. இது சாப்பிடக்கூட செய்யலாம், இல்லை நம்ம டீயில் கூட கலந்து குடிக்கலாம். இது வந்து நிறைய பூ பூக்கும், வருஷம் ஃபுல்லாக பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய செடி வைக்கலைன்னா ஒரே ஒரு செடி இந்த மாதிரி நாட்டு ரோஜாவாவது வாங்கி நீங்கள் நட்டு பாருங்கள். தொட்டியில் வைக்கிறது 1 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு சில செடிகள் வந்து காஞ்சு போயிடுது. இல்லைன்னா நம்ம ரீபாட்டிங் அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த தொட்டியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் தரையில் வச்சா அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, அடிக்கடி பராமரித்தா போதும். இதுக்கு வந்து வாரத்தில் 2 முறை தண்ணி விட்டால் போதும். மழை காலங்களில், வெயில் காலங்களில் 1 விட்டு 1 நாள் தண்ணி விட வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து நல்ல காத்தோட்டமும் சூரிய ஒளியும் கரெக்டான தண்ணியும் இருந்தாலே போதும். செடிக்கு எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை. நான் எந்த கெமிக்கல் உரமும் சேர்த்துல. நான் இயற்கையாக ஃபஸ்ட்டு மண் கலவையில் கொடுத்தது தான். தை மாதம் வரைக்குமே செடி இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. மே சீசனில் வந்து 1-2 பூச்சி விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு பண்ணால் போதும். குறிப்பாக இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பூ பூத்து ஆரஞ்சு கலரில் மாறும். நான் ஒரு இடத்துல இந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இது லைட் ரோஸ் கலர் நாட்டு ரோஜா. இதுவும் சாப்பிடலாம். இந்த செடியெல்லாம் பாருங்கள், ஒரு 5-6 பூ இருக்குது. பூத்து முடிச்சுட்டு மறுபடியும் புதிய தளிர் வந்து அதுக்கப்புறம் தான் பூ பூக்கும். ஆனால் இந்த மாதிரி நாட்டு ரோஜாவில் அப்படி இல்லை. ஒரு கார்னர்லேருந்து அப்படியே பூத்துக்கிட்டே போகும். எப்பவும் பூ இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த பிங்க் கலர் கூட நிறைய பூ பூத்துச்சு. அதுவும் பட்டன் ரோஸ் மாதிரி சின்ன ரோஜாவாக தான் இருந்துச்சு. இதுவும் வந்து அடிக்கடி பூத்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது ஒரு ஆரஞ்சு ரோஜா. ஏற்கனவே நான் இதை காட்டியிருப்பேன். இது கொஞ்சம் பூ சின்னதான மாதிரி இருக்குது, ஆனாலும் நிறைய இருக்குது, பூ நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த ரோஜா செடி தான் டபுள் கலரில் இருக்கும். எல்லோவாக பூத்துட்டு ஆரஞ்சு கலராக மாறிடும். இந்த மாதிரி ஆரஞ்சு மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சாமி படத்துக்கு வச்சிடலாம். ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் செடியில் விட்டு அதுக்கப்புறம் தான் பறித்து வைப்பேன். ஆனால் நாட்டு ரோஜா வந்து 1 நாள் தான் விட முடியும். நம்ம அடுத்த நாள் வந்து எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். என்னோடய ரோஜா செடி எல்லாமே நான் காட்டிட்டேன். இது பாருங்கள், நாட்டு ரோஜா எத்தனை பூ மொட்டு எல்லாம் இருக்குதுன்ட்டு.
நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும், நிறைய பூ பூக்கும். ரோஜா செடி பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.